பண்ணாமல் இருந்திருப்பான். அவன் வந்தால் கூட அவன் பக்கமே தலை வச்சு படுக்காமல் அவள் பாட்டுக்கு அவள் போயிருப்பான். அந்த ஜெயில் கிட்ட அவன் பேசும்போது கூட குட் பை சொல்லிட்டு போயிருப்பாள். கேமரா கிட்ட அவங்க அம்மா கிட்ட போய் அவள் பதிவு பண்ணியிருப்பாள். நான் இனிமேல் கேம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், அவங்க எவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி. அவள் பண்ண ஒரே விஷயம், அந்த ட்ரபிள் மேக்கர்ன்ற ஆக்டிவிட்டி வரும்போது அரோரா அவள் வந்து ட்ரபிள் மேக்கர்னு சொல்கிற இடத்துல அரோரா அவன் மட்டும் சொல்லலை, 3 பேரை சொல்லியிருப்பாள். அது எபிசோடில் ஒருத்தராக வந்துச்சு. ஆக்சுவலாக லைவில் அவன் 3 பேரை சொல்லியிருப்பா. விகல்ஸ் விக்ரமையும் சொல்லியிருப்பா, கனியும் சொல்லியிருப்பா, அரோராவையும் சொல்லியிருப்பா. வார்டன் என்ற இடத்துல வந்து அவள் திவ்யாவை சொல்லியிருப்பா. அப்போது அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அப்போது அந்த அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் யாருக்கு யார் ட்ரபிள் மேக்கருங்கிறது ஒரு மீன் பண்ணுது. வெறும் கேம் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் இல்லை. இந்த வீட்டில் யார் பிரச்சனை கிளப்புறான்னா எல்லாமே அதை பர்சனலாக எடுத்துகிட்டு பதில் சொல்கிறது தான் அங்கே மோஸ்ட்லி இருந்தது. எல்லாருமே கேம் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்த்தா பாரு மட்டும்தான் சொல்லணும். ஆனால் பாருவையும் மீறி கெமிக்கு கனி கூட பிரச்சனை இருந்தது, சபரிக்கு கெமி கூட பிரச்சனை இருந்தது. ஸோ கெமியும் ஒரு சிலர் பேசினாங்க. அப்போ வார்டன்னு சொல்லும் போது வியானா சுபிக்ஷாவை சொல்லணுன்றதுக்காக சுபிக்ஷாவை சொன்னது இருக்கட்டும், இல்லை திவ்யா குரூப் வந்து திவ்யாவை சொன்னதாக இருக்கட்டும், பிரஜன் சென்ட்ரா. அப்போ ஹீரோன்னு சொல்லும் போது மட்டும்தான் ஓவராலாக அந்த வீட்டில் எல்லாருமே ஹீரோன்னு சொல்கிற இடத்துல மோஸ்ட்லி கமருதீனை சொன்னாங்க. ஒரு சிலர் பிரஜனை சொன்னாங்க. அண்ணன்ற இடத்துல பாரு சொன்னா, அப்புறம் திவ்யா சொன்னா, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வார்டன்ன்றதை பெருசாக யாரும் சொல்ல. ஆனால் ட்ரபிள் மேக்கர் அந்த ஹீரோன்னு வரும்போது சாண்ட்ரா வந்து பார்வை சொல்லியிருப்பாங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு லேடியாகவே இருந்தாலும் அவளை நான் ஹீரோவை பார்க்குறேன், எந்த பிரச்சனைக்குமே அவள் போல்டாக போய் நிற்கிறான் போது அவங்க அதை ஃபேக்குக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் சாண்ட்ரா அதை அப்படி சொன்னாங்கன்றதுக்காகவே சபரி அரோராவை தூக்கிட்டு வந்து ஹீரோன்னு சொல்லுவார். சபரி எப்படி சபரி நீங்கள் அப்படி சபரி வந்து அரோராவை ஹீரோன்னு சொல்கிற இடத்துல அப்படியே வந்து நீங்கள் வீக்கெண்டில் என்னவா மாற்றி சொல்கிறீங்கன்னா, இந்த வீட்டில் 30 டேஸ் வேஸ்ட்டாக எத்தனை நாள் ஏன் இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல அரோரா வராங்க. அப்போ இத்தனை டேஸ் வேஸ்ட்டாக இருக்காங்க, ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிற இடத்துல வர அரோரா திடீர்னு எப்படி வந்து உங்களுக்கு ஹீரோவாக அந்த வீட்டில் தெரியுறாங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியை உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காகவோ, இல்லை பார்வதிக்கு எதிராக திருப்பி விடணுன்றதுக்காகவோ, இல்லை சாண்ட்ரா பார்வதியை சொல்லிட்டாங்க ஹீரோன்றதுக்காக பார்வதிக்கு எதிராக இருக்க அரோராவை சொல்லணுன்றதுக்காக சபரி ஒரு கேம் ஆனது இருக்குல்ல, அது ரொம்ப சீப்பாக இருந்தது. அதனால தான் நீங்கள் நாமினேஷன்லேயே வரல. என்னப்பா நாமினேஷனில் வராதது வந்து எப்படி சீப்பான கேம் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆமாம் இதுக்கு மேலே நாமினேஷனில் வந்தால் தான் டிசர்விங் பிளேயரோ ஸ்ட்ராங் பிளேயரோ. 50 டேஸ் ஆயிடுச்சு. நாமினேஷனில் வர்றவங்க தான் டிசர்விங் கண்டஸ்டன்ட், ஸ்ட்ராங் பிளேயர். மக்களை சந்திக்கணும், இல்லை மக்களை ஒவ்வொரு வாரம் சந்திக்கும் போது அவங்க ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அவங்க பிளே எப்படி இருக்குன்றது அந்த கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இதுக்கு மேலே நாமினேஷனில் வராமல் நீங்கள் ஒளிஞ்சிட்டு கேம் ஆடணும்னு நீங்கள் தாட் ப்ராசஸில் இருந்தாலே நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயர் கிடையாது. அந்த இடத்துல சபரி தோற்று போயாச்சு. அவன் கேமே அவன் வரக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனால் அவன் ஆடுற கேம் அங்கே எந்த இம்பேக்டையும் க்ரியேட் பண்ணலை, அதனால் அவன் வரவே இல்லை. அப்போது சுபிக்ஷா என்ன அப்படின்னு பார்த்தா, சுபிக்ஷாவை இத்தனை நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே ஒரு சிலர் மறந்துட்டாங்க. அவள் டாஸ்க் மட்டும் விளையாட அவள் கூட எந்த பஞ்சாயத்தும் இல்லை, ஏன் அவளை சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல அவள் வந்து அந்த